ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர்னு சொல்லிக்கிற ரீல் அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இன்னைக்கு காலையிலிருந்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பல்வேறு வீடியோக்களில் பதிவிட்டு வராருங்க. என்னது இது, நம்ம சென்ட்ராஸை கையிலே பிடிக்க முடியலையே, என்ன விசேஷம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு காஷ்மீரில் ஒரு ரயில்வே பாலத்தை திறந்து வச்சிருக்காருங்க. எனவே அது சார்ந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் தான் இன்னைக்கு காலையிலிருந்து இவர் பதிவிட்டு வராரு. மேலும் பாஜகவினரும் இந்த போட்டோ வீடியோவையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அது என்ன பாலம்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு பகுதியையும் ஸ்ரீநகரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. செனாப் ரயில்வே பாலம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலம் தான் உலகத்திலேயே மிக உயரமான பாலம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. எனவே இதுதான் இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பதிவிட்டு வராங்க. இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த நிகழ்ச்சியை விமர்சிச்சு பலரும் பதிவிட்டு வராங்க. அது எதுக்காகனா, இந்த செய்தியை பதிவு பண்ணும்போது பல்வேறு செய்தி சேனல்களும் என்ன தெரியுமா தலைப்பு வச்சிருக்காங்க, பகல்காம் அட்டாக்கு பிறகு மோடி முதல் முறையா ஜம்மு காஷ்மீர் போறாரு அப்படிங்கிறது தான். எனவே அதுதான் இப்ப விமர்சனமா மாறி இருக்குது. பகல்காம் தாக்குதல் நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. எனவே இதுவரைக்குமே அந்த தாக்குதல் நடந்த பகுதிக்கு போகாத பிரதமர் மோடி அவர்கள் இப்போ பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு மட்டும் ஜம்மு காஷ்மீருக்கு வராரா? இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேள்வி முன்னிச்சிட்டு இருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய பாலத்தை திறந்து வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறதுக்காக மட்டும் நீங்க ஜம்மு காஷ்மீருக்கு வரீங்க. ஆனா அதே சமயம் பாதிக்கப்பட்ட பேர் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்திருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலான இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பதிவிட்டு வராங்க. மேலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல பூஞ்ச் மாவட்டத்தில் பல்வேறு நபர்கள் உயிரிழந்திருந்தாங்க. அங்க இறந்து போனவர்களோட குடும்பத்தை சந்திச்சு எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பேசி ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா பிரதமரா இருக்கிற மோடி அவர்கள் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலங்க. இப்ப மட்டும் எதுக்கு வரணும், இது முற்றிலும் ஏத்துக்கூடியது கிடையாது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வராங்க. மேலும் இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தப்பவே வெளிநாட்டில இருந்த பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிளானை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்தாரு. சரி, வந்த வேகத்துல பகல்காம் போவாரு, அதை பார்வையிடுவாரு, இந்த சிச்சுவேஷனை பத்தி பேசுவாரு அப்படின்னு பார்த்தா பீகாருக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு நாட்டை பார்த்துக்கூடிய லட்சணமா இருந்தது. சரி, அப்ப கூட போகல, 1.5 மாசம் ஆக போகுது, இன்ன வரைக்குமே அந்த பகுதிக்கு போகாம இருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. எனவே துயர சம்பவத்தின் போது மக்கள் பக்கம் நிற்காத பிரதமர் மோடி அவர்கள் இப்ப பாலத்தை திறந்து வச்சு நான் தான் அந்த பாலத்தை திறந்து வச்சேன் அப்படின்னு பெருமை பேசுறதுக்கு மட்டும் வந்திருக்காரு. இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேள்வி முன்னிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் படிக்கும் போது அது என்னவோ உண்மைதான் அப்படின்னு தான் தோணுச்சுங்க. மக்கள் சொல்ற மாதிரி வெளிநாட்டில இருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்த மோடி அவர்கள் மக்களை பத்தியோ பாதிக்கப்பட்டவர்களை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாம பீகார்ல போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாரு. மேலும் இப்போ அண்மையில நடந்து முடிஞ்சிருக்கிற ஆபரேஷன் சிந்தூரை கூட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. பீகார்ல டென்ட் போட்டு தங்கி இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேசாத ஒரு நாள் கூட கிடையாது. அதை நம்ம குத்தமா சொல்லலதான். ஆனா அதே சமயம் நாட்டுடைய பாதுகாப்புக்காக நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷன் சிந்தூரை தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கறதா முற்றிலும் கண்டிக்கத்தக்கதா மாறி இருக்குது. மேலும் இதுல முக்கியமா பலரும் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேசுறீங்க, சரி, நாங்களும் தான் உங்க உடன் இருந்தோம். ஆனா அதே சமயம் பகல்காம்ல தாக்குதல் நடத்திட்டு போன தீவிரவாதிகளோட நிலை என்ன, அந்த தீவிரவாதிகளை பிடிச்சிங்களா இல்லையா, பாதுகாப்பு குறைபாடு எப்படி வந்துச்சு, பார்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் ஊடுருவி வந்திருக்காங்களே, அப்போ பாதுகாப்பு எங்க கோட்டை விடப்பட்டுச்சு, தாக்குதல் நடந்தப்போ அங்க பாதுகாப்பு வீரர்கள் யாருமே இல்லையே, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்ன வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா அதுக்கான தெளிவான விளக்கத்தையோ இல்ல ஒரு சின்ன பேட்டியை கூட மோடி அவர்கள் கொடுக்கவே கிடையாது அப்படிங்கிறது தான் பலரும் முன்வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்குதுங்க. எனவே மக்கள் மேல சிறிதும் அக்கறை இல்லாத மோடி அவர்கள் இப்போ ரயில்வே பாலத்தை திறந்து வச்சுக்கிட்டு அந்த ரயில்வே பாலத்துல இருந்து எல்லாத்துக்கும் டாடா காட்டிட்டு இருக்காரு. மேலும் ஜம்மு காஷ்மீரோட பவரை நம்ம நிரூபிச்சிருக்கிறோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. ஜம்மு காஷ்மீர்ல இயல்பு நிலை திரும்பிருச்சு, எல்லாம் அமைதியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர்களும் பாஜக பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் இதை இவங்க சொல்லிட்டா மட்டும் போதுமா, அங்க வாழக்கூடிய காஷ்மீரி மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, அவங்க மத்தியில பயங்கள் போயிருச்சா, மேலும் சுற்றுலாக்காக வரக்கூடிய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குதா, சுற்றுலாவுக்கு வரக்கூடிய பயணிகள் மத்தியில் இருக்கிற அச்சங்கள் போயிருச்சா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. எனவே இதுக்கெல்லாம் பதிலளிக்காம பொத்தாம் பொதுவா அங்க அமைதி திரும்பிடுச்சு, இனிமே நீங்க சுற்றுலா வரலாம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய உயிரை பணைய வைக்கிற வேலையில பிஜேபியினர் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியால கருத்துக்கள் பகிரப்பட்டு வருது. எனவே காஷ்மீரி மக்களுடைய நிலைமை வேற மாதிரி இருக்கும்போது உலகத்திலே மிகப்பெரிய பாலத்தை கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஜிகினா வேஷத்தை போடுறதுல எந்த பயனும் இல்லைங்க. இப்ப கூட ஒண்ணு இல்ல, அவர் எங்க நின்று பேசிட்டு இருக்காரோ அதுல இருந்து பகல்காமுக்கும் பூஞ்ச் பகுதிக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் தான் வருது. அவர் நினைச்சா ஹெலிகாப்டர்ல கூட போய் பார்க்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் மனசு இல்லாத மோடி அவர்கள் இப்போ மலை மேல நின்றுட்டு டாடா காட்டுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. எனவே மக்கள் இதை விமர்சனம் பண்றாங்க. மக்கள் மோடியோட ஒவ்வொரு நகரையும் கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு எந்தவித அக்கறையும் இல்லாம பீகார்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எனவே இதை தொடர்ந்து என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது, மக்கள் மத்தியிலிருந்து இன்னும் என்னென்ன ரியாக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.